வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சுமந்திரன் மீது கஜேந்திரகுமார் பகிரங்க குற்றச்சாட்டு. நள்ளிரவில் தமிழர் பகுதியில் பரபரப்பு. காவல்துறையால் மற்றொரு துப்பாக்கிச்சூடு. வாழைச்சேனையை உலுக்கிய காட்டு யானை தாக்குதல். ஒருவர் பலி, மூவர் படுகாயம். வாகனத்தின் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகம் உயிரை பறித்ததப்படி. அல்லைப்பிட்டி விவகாரம் தொடர்பில் வலுக்கும் சர்ச்சை. கொழும்பு பிரபல உணவகம் ஒன்றின் சாப்பாட்டில் பாம்பின் தலை. காணொலியால் சர்ச்சை. கெகலியவுக்கு எதிரான வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. ஆட்டம் காணும் தங்கத்தின் விலை இன்று பதிவான நிலவரம். சிஐடியில் முன்னிலையாகாத கோட்டாபய ராஜபக்ஷ. 2 மோட்டார் சைக்கிள் மோதல், சிறுவன் பரிதாப மரணம். வானிலை மாற்றம் காரணமாக மண் சரிவு எச்சரிக்கை. பொதுமக்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல். எதிர்வரும் 15ஆம் தேதி உருவாக உள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தல். எகிப்து கல்லறை சுவர்களில் தமிழ் எழுத்துக்கள். கண்டுபிடிக்கப்பட்ட சுவாரஸ்யங்கள். வாட்ஸ்அப் சேவையை முழுவதுமாக முடக்க ரஷ்யா முயற்சி. தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கையின் இனப்பிரச்சினைக்கு தீர்வுக்காக தமிழ் கட்சிகளை ஓரணியில் திரட்டும் சுவிட்சர்லாந்து தூதரகத்தின் முயற்சியை தடுக்கும் நோக்கம் நமக்கு இல்லை என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழ் தேசிய பேரவை எதிர்வரும் 15ஆம் தேதி சிவில் அமைப்புகளோடு நடத்தவுள்ள சந்திப்பால் சுவிஸ் தூதரகத்தின் 19ஆம் தேதி முயற்சி கைவிடப்பட்டதா என்று நான் தூதரகத்திடம் வினவினேன். ஆனால் சந்திப்பு குறித்த செய்தி ஊடகங்களில் வெளியானதால் அதன் இரகசியத்தன்மை பாதிக்கப்படலாம் என்று கருதி தமிழ் கட்சிகள் தரப்பில் தயக்கம் காட்டப்பட்டதை தவிர இதில் தமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று தூதரகம் விளக்கம் அளித்துள்ளது. எனது கோரிக்கையின் பேரில் சுவிஸ் தூதரகம் இந்த முயற்சியை முன்னெடுப்பதாக கூறப்படும் தகவல் பொய்யானது. உண்மையில் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம். ஏ. சுமந்திரன் கேட்டுக்கொண்டமைக்கு இணங்க இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. 15ஆம் தேதி நாம் நடத்தவுள்ள சந்திப்பை குழப்பதற்காக தமிழரசு கட்சியினர் இத்தகைய வதந்திகளை பரப்புவதாக நான் சந்தேகிக்கிறேன். அரசு தற்போது ஏக்கிராட்சிய அரசமைப்பை தமிழர்களுக்கு தீர்வாக திணிக்க முயன்று வருகிறது. நாடாளுமன்றில் அவர்களுக்குள்ள பலத்தை பயன்படுத்தி இதை நிறைவேற்ற முடியும். இந்த சூழலில் தமிழ் தேசிய கட்சிகள் ஓரணியில் நின்று பலமான தீர்மானத்தை எடுக்காவிட்டால் வரலாறு நம்மை மன்னிக்காது என்று அவர் இதன் பொழுது மேலும் தெரிவித்திருந்தார். தமிழர் பகுதியில் கற்றக வாகனம் ஒன்றின் மீது காவல்துறையால் துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இச்சம்பவம் நேற்று நள்ளிரவு கிளிநொச்சி தருமபுரம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட விசோமடு பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் நள்ளிரவு 12:45 மணிக்கு சட்டவிரோதமாக மணல் கடத்தலில் ஈடுபட்ட வாகனம் மீது துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளது. இதன்போது துப்பாக்கிச்சூட்டில் வாகனத்தின் சக்கரத்தில் சிதைவு ஏற்பட்டுள்ளது. அதே சமயம் குறித்த கெப்ரக வாகனத்தின் உரிமையாளரால் கடந்த டிசம்பர் மாதம் வாகனத்தில் மண் கொண்டு செல்லப்பட்ட போதும் தருமபுரம் காவல்துறையால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பான மேலதிக தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. இதனிடையே கடந்த 10ஆம் தேதி அதிகாலை 1:18 மணிக்கு யாழ் மண்டதீவு பகுதியில் காவல்துறை நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் 17 வயது சிறுவன் உயிரிழந்தமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு வாழைச்சேனை நகருக்குள் புகுந்த காட்டு யானை ஒன்று நடத்திய தாக்குதலில் பெண்ணொருவர் உயிரிழந்ததோடு மேலும் 3 காயமடைந்தனர். இன்று அதிகாலை வேளை ஊருக்குள் நுழைந்த இந்த யானை வீதிகளில் சென்றோர் மீதும் குடியிருப்பு மீதும் திடீர் தாக்குதல் மேற்கொண்டது. இதில் இடியப்பம் விற்றுக் கொண்டு வந்த 68 வயது மூதாட்டி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். காயமுற்ற மற்றவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் அல்லைப்பிட்டி பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டை சம்பவம் போலீசாரின் கண்மூடித்தனமான மற்றும் பொறுப்பேற்ற நடவடிக்கை என தமிழ் தேசிய கட்சியின் தலைவரான சிரேஷ்ட சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா தெரிவித்தார். இந்த உயிரிழப்புக்கு போலீசாரே முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். அல்லைப்பிட்டியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் சிறுவன் ஒருவர் உயிரிழந்தார். அந்த சிறுவன் சந்தேகத்துக்கிடமான வகையில் வாகனத்தை செலுத்தி சென்றிருந்தாலும் அவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொல்ல போலீசாருக்கு அதிகாரம் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். ஒரு வாகனத்தை நிறுத்த வேண்டிய தேவை இருந்தால் அவர்கள் வாகனத்தின் சக்கரங்களை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்க வேண்டும். அதை விடுத்து ஒரு உயிரை பறிக்கும் வகையில் செயற்படுவது கண்டிக்கத்தக்கது என்றும் ஸ்ரீகாந்தா தெரிவித்தார். கொழும்பு பம்பலப்பட்டி பிரதேசத்தில் உள்ள உணவகம் ஒன்றின் சாப்பாட்டில் பாம்பின் தலை உள்ளதாக சமூக ஊடகங்களில் காணொலி ஒன்று வெளியாகி அதிர்ச்சியினை ஏற்படுத்தியது. இந்த உணவகத்தில் நேற்று காலை சாப்பிட்ட நபர் ஒருவர் தன்னுடைய சாப்பாட்டில் சிறிய பாம்பின் தலை போன்ற பகுதி இருந்ததாக கூறி சமூக ஊடகங்களில் காணொலி ஒன்றை பதிவிட்டிருந்தார்.
இந்த காணொளி சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி சர்ச்சை ஏற்படுத்தியது. எனினும் காணொளி குறித்த உணவகத்தின் நிர்வாகம் கடுமையாக மறுப்பு தெரிவித்து தமது உணவகத்தில் இவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெறவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் காணொளி வெளியான சிறிது நேரத்தில் பொது சுகாதார பரிசோதகர்கள் உணவகத்துக்கு வந்து சோதனையிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காணொலியை வெளியிட்ட நபர் அனைவரின் கவனத்தை பெறுவதற்காக இந்த காணொலியை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல உள்ளிட்ட அவரின் குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிரான வழக்கை எதிர்வரும் ஏப்ரல் 27 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. முறையற்ற வகையில் சொத்துக்களை ஈட்டிய குற்றச்சாட்டு தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிகால் முன்னிலையில் இன்று விசாரணைகளுக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்பொழுது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி கஞ்சன ரத்பத் ஆகியோர் முன்வைத்த விடயங்களை ஆராய்ந்த நீதிபதி வழக்கை ஏப்ரல் 27 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள தீர்மானித்துள்ளார். அன்று சாட்சியாளர்களை நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அறிவித்து அவர்களுக்கு அழைப்பாணை விடுக்கவும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். உலக சந்தையில் தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. நேற்றைய தினத்தோடு ஒப்பிடும்போது இன்றைய தினம் தங்கத்தின் விலை வீழ்ச்சியாகியுள்ளது. உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $4,910 பதிவாகியுள்ளது. நேற்றைய தினம் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $5,078 வரையில் விற்பனை செய்யப்பட்டது. அதே சமயம் ஒரு அவுன்ஸ் வெள்ளியின் விலை இன்று சரிவை சந்தித்து $74.75 பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவை இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்ட நிலையில் அவர் அங்கு முன்னிலையாகவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு இடம்பெறும் விசாரணை ஒன்றுக்காக வருமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அவருக்கு அழைப்பாணை விடுத்தது. இந்நிலையில் அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோட்டாபய ராஜபக்ஷ பாதுகாப்பு செயலாளராக இருந்த காலத்தில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக அவர் அழைக்கப்பட்டார். இந்நிலையில் இது தொடர்பாக கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு கடந்த வெள்ளிக்கிழமை எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. கொழும்புக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு வீட்டுத் தொகுதிக்கு சொந்தமான பல வீடுகளை பெறருக்கு சட்டவிரோதமாக ஒதுக்கியதை அங்கீகரிக்கும் கடிதம் வெளியிடப்பட்டமை தொடர்பில் இவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொரண கல்கதவில் சாலையில் உள்ள மிடல்ல முல்லாகின பகுதியில் இன்று 2 மோட்டார் சைக்கிள்கள் மோதிக்கொண்டதில் 17 வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்ததாக கொரணை தலைமையக காவல்துறை தெரிவித்துள்ளது. திக்கேனபுர எண் 65 முனகம பகுதியைச் சேர்ந்த ரத்நாயக்க முதியன் செலாக்கி திருஷா பிஷாந்த் என்பவரை இவ்வாறு உயிரிழந்தார். தல்ககாவிலிருந்து கொரணை நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் முன்னால் சென்ற மோட்டார் சைக்கிள் மீது மோதி மோட்டார் சைக்கிள் கவிழ்ந்து முன்னோக்கி உருண்டு தொலைபேசி கம்பத்தில் மோதியதில் அவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகிறது. இந்த மோட்டார் சைக்கிள் மோதி மற்றொரு மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 பெண்கள் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இறந்தவர் மற்றொரு மோட்டார் சைக்கிளின் ஓட்டுநர் என்பது காவல்துறையின் விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது. நாட்டில் நிலவுகின்ற மழையுடனான வானிலை காரணமாக மத்திய மாகாணத்தின் நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களில் உள்ள 3 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் இன்று இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தின் வலப்பனை மற்றும் நில்தண்டாகின்ன ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு 2ஆம் நிலை மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கண்டி மாவட்டத்தின் பாதகேவாகெட்ட பிரதேச செயலாளர் பிரிவுக்கு 1ஆம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கண்டி மாவட்டத்தின் பாதகேவாகெட்ட பிரதேச செயலாளர் பிரிவுக்கு 1ஆம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மண் சரிவு முன்னெச்சரிக்கை அறிவிப்பு நாளை காலை 6 மணி வரை செல்லுபடியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் பிப்ரவரி 15 தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் புலனறுவை மாவட்டத்திலும் இன்று அவ்வப்போது மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மட்டக்களப்பு நுவரெலியா மாத்தளை மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். சப்ரகோவ மாகாணத்திலும் களுத்துறை காலி மற்றும் மாத்தறை மாவட்டத்தின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். மேல் மற்றும் சப்ரகோவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளை பனிமூட்டமான நிலை காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். எகிப்தின் புகழ்பெற்ற மன்னர்களின் பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ள கல்லறைகளில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது உலக வரலாற்று ஆய்வாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது.
மொத்தம் 6 கல்லறைகளில் சுமார் 30 இந்திய மொழி எழுத்துப் பொறிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளன. அதில் பெரும்பாலானவை தமிழ் பிராமி எழுத்துக்களாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கண்டுபிடிப்புகளை லோசான் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆய்வாளர் இங்கோ ஸ்டராஜும் பிரெஞ்சு தூதரக கிழக்கு ஆய்வு நிறுவனத்தின் பேராசிரியர் சாலட் ஸ்மித்தும் வெளியிட்டுள்ளனர். 2024ஆம் ஆண்டு துவக்கத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் பொழுது முன்னர் அடையாளம் காணப்படாத பல எழுத்துக்கள் இந்தியாவைச் சேர்ந்தவை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது நடந்த ஆய்வில் மட்டுமே அவை தமிழ், சமஸ்கிருதம், பிராகிருதம் மற்றும் காந்தாரி மொழிகளுக்குச் சேர்ந்தவை என்று கண்டறியப்பட்டுள்ளது. இந்த எழுத்துக்கள் ரோமானியர்களின் காலத்தில் இந்தியர்கள் எகிப்துக்கு சென்றதை உறுதிப்படுத்துகின்றன. கல்லறை சுவர்களில் பெயர்களை எழுதிச் சென்றோர் அந்நேரத்தில் சுற்றுலா பயணிகள் அல்லது பக்தர்களாக இருக்கலாம் என்றும் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இதில் முதலாவது கல்லறையில் மட்டும் அதிக அளவில் தமிழ் எழுத்துக்கள் இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. தங்கள் செயலியின் சேவையை முழுவதுமாக முடக்கும் முயற்சியை ரஷ்யா மேற்கொண்டதாக மெட்டா நிறுவனத்தின் வாட்ஸ்அப் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளது. மெட்டா நிறுவனத்தின் வாட்ஸ்அப் மெசேஞ்சரை உலகளவில் சுமார் 300 கோடிக்கும் மேற்பட்ட பயனர்கள் பயன்படுத்தி வருகின்றனர். டெக்ஸ்ட் மெசேஜ், போட்டோ, வீடியோ, ஆடியோ மற்றும் அழைப்புகளை மேற்கொள்ள பயன்படுத்தப்பட்டும் வருகிறது. பாடசாலை தொடங்கி அலுவலகம் வரை இப்போது குழுக்களாக ஒருவருக்கு பலர் என இதன் மூலம் தகவல்கள் பரிமாறப்பட்டு வருகிறது. உள்நாட்டு இணைய சேவைகளை ரஷ்ய மக்கள் பயன்படுத்துவதை வலியுறுத்தும் விதமாக அந்நாட்டு அரசு நகர்வுகளை மேற்கொண்டுள்ளது. குறிப்பாக ஆன்லைன் தள சேவை நிறுவனங்கள் தங்கள் மக்களின் தரவுகள் உள்நாட்டில் சேமிக்கப்பட வேண்டும் என்பது உட்பட பல்வேறு சட்ட விதிகளை பின்பற்ற வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. இந்த சூழ்நிலையில் ரஷ்யா மீது வாட்ஸ்அப் தளம் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. வாட்ஸ்அப் தளத்தை முழுவதும் முடக்கும் முயற்சியை ரஷ்யா மேற்கொண்டுள்ளது. இதன் மூலம் அரசின் மேக்ஸ் என்ற செயலியை பயன்படுத்த ரஷ்ய மக்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.